உங்க ரூம்குள்ள வந்து பாக்கலாம்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணிட்டு வர்றாங்க. அங்க வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அவரு வந்து எங்க போயிட்டு அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் வந்து தாத்தா கேட்பாரு, என் பேத்தி எங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கடைசியில இங்க பார்த்தா யாரும் இல்லையம்மா. அப்ப அசிஸ்டன்ட் வந்துருவா. செக்ரட்டரி வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு இது பண்ணுவா. நீ பைத்தியமா, நீ போன்னு சொல்லிட்டு அவன் தள்ளி விடுவான். அப்பதான் வந்து அந்த தாத்தா சொல்லுவாரு, இங்க வந்து பாருங்க, இவ ஃபர்ஸ்ட் வெளியே தூக்கிட்டு போங்க அப்படிமா. அவன் பேரன் கிட்ட வந்து தாத்தா கத்துவாரு, இல்ல தாத்தா இவதாம்பா, இல்ல இது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, இது கண்டிப்பா நீ வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாத்தா அங்க இருந்து போயிருவாரு. போனதுக்கு அப்புறமா வந்து அசிஸ்டன்ட் வந்து இவர் வந்து மூஞ்சில தண்ணி தூக்கி ஊத்திடுவாரு. ஊத்துனதுக்கு அப்புறமா வந்து சொல்லுவாரு, என்ன நீ பண்ணிட்டு இருக்கிற, நீ ஃபர்ஸ்ட் எனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் கொடு, அங்க ஈவென்ட் நடந்துட்டு இருக்கும்போது நீ வந்து ஏதோ சொன்ன அப்படின்னாட்டி, இல்ல நான் உண்மையதான் சொன்னேன், அவங்க 2 பேரும் அங்க ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. இவங்க 2 பேர் ரூம்குள்ள வந்து அந்த ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப வந்து இவங்க வந்து கதவுல எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் நினைப்பாங்க, இன்னைக்குதான் உன்னை பத்தி தெரிய போகுது, கண்டிப்பா இன்னைக்கு உன்னை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. கரெக்டா பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அவளை பார்த்துருவா. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அவ கீழே வந்துருவா. அதான் சொல்லுவா, அவளே வலையில தானா மாட்டிக்கிட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அததான் வந்து இவன் நினைச்சு பார்த்திருப்பா. இல்ல நான் உண்மைதான் சொல்றேன், நம்புங்க அப்படின்னு சொல்லுவா. நான் தப்பில்ல, நீங்க இல்லைன்னா நானும் என் குழந்தையும் இருக்க முடியாது, என்னை விட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அவன் உதச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அப்ப இவ உட்காந்து இருந்துட்டு இவளுக்கு அப்படியே கோவமா வரும், எவ்வளவு திமிரு இருந்தா எல்லாத்தையுமே எனக்கு தகுந்த மாதிரி மாத்திட்ட, உன்னை கண்டிப்பா நான் கொலை பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. அப்ப வந்து தாத்தாவுக்கு பர்த்டே கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துருப்பாரு. அப்பதான் அவர் பேசுவாரு, என்னன்னா இன்னைக்கு வந்து எனக்கு 80வது பர்த்டே, அப்ப வந்து நாங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போறேன், என்னன்னா வந்து பாய்ஸ் ஃபேமிலியோட அசட் எல்லாத்தையுமே வந்து என் கிராண்ட் சன்ஸ் தான் வந்து கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். யாருக்கும் புரியாது, எல்லாம் முஞ்சி பார்த்துப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவா, கிரேட் கிராண்ட் சன்னா, யாரு தாத்தா அது அப்படின்னு கேட்பா. அப்பதான் வந்து இவங்க 2 கையை வந்து புடிச்சிட்டு, நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்து குழந்தை பெற்றுக்கங்க, அப்ப அந்த குழந்தைக்கு தான் வந்து எல்லா சொத்தையும் நான் எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அப்ப இவங்களுக்கு எதுவும் புரியாது. அப்புறம் சரி வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும் போதுதான் வந்து அவரு சொல்லுவாரு, எங்க தாத்தா சொன்னதை பத்தி என்ன யோசிக்கிற அப்படின்னாட்டி, என்னத்தை பத்தி அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவர் வந்து கார்லயே வந்து ரொம்ப இதா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இல்ல எங்க தாத்தா என்ன சொன்னாருன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து குழந்தை பத்துக்கலாம்னு சொன்னார்ல, அதனாலதான் அதெல்லாம் வேணாம் அப்படின்பா. அதனால என்ன, நம்ம தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல, அதுக்கு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம், நீதான் ரொம்ப நாளா வந்து நமக்குள்ள நடக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கே, அது இன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கார்லயே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா வந்து அவளுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காதங்காட்டி பக்கத்துல போனோடனே அவங்க வந்து அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு பிடிக்காது. அவர் போய் காரை போய் பிரேக் போடுற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸா போய் நிறுத்திடுவாரு. அவங்க வந்து என்னாச்சு அப்படின்னங்காட்டி, இல்ல பின்னாடி ஒரு கார் வந்துச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுவாரு. வெளியே போனதுக்கு அப்புறமா வந்து அவர் அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு சொல்லுவாரு, இன்னும் எவ்வளவு நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியும் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க கையில ஷோல்டர்ல எல்லாமே வந்து காயமா இருக்கு. அவங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. இவங்க பாத்தியா எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்றான்னு சொல்லிட்டு, அவன் பிடிச்சது அவன் கீறி வச்சிருப்பான். அதனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோஸ் செங்கு வராரு. வந்ததுக்கு அப்புறமா சொல்றாரு, நீ ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் வந்து அவரு அந்த காயத்துல வந்து கிஸ் பண்றாரு. கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து புண்ணுக்கு வந்து மருந்து போனதான் வந்தேன், இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. கேட்டதுக்கு அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருந்துட்டு அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸும் நடக்குது. வந்து ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு இப்பதான் தெரிஞ்சது என்னோட சொந்த கல்யாண வாழ்க்கை எவ்வளவு பெரிய வேஸ்டா போயிருச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப என் வாழ்க்கையில அப்படியே புயலே அடிச்ச மாதிரி இருக்குது. 10 வருஷம் கல்யாண லைஃப்ல இதெல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல. என் ஹஸ்பண்ட் தான் ஒரு ஏமாத்துக்காரனா ஆயிட்டான், இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலயும் வந்து நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிமா, நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் சொல்லுவோம், உங்க லைஃப் வந்து இவ்வளவு ஹார்டா இருக்குதுல்ல, அதுல கொஞ்சம் ஸ்வீட்னஸ் சேர்க்கதான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் அவங்க கிட்ட கொடுத்து 2 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிரும். இவங்களுக்குள்ள எல்லாமே வந்து முடிஞ்சு போயிரும். அப்ப ஹீரோயின் வந்து எந்திரிச்சிருவாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் நினைப்பாங்க, என்ன நீ ஏமாத்திட்ட, ஆனா வந்து நான் இது இப்படி ஒரு டைம் பண்ணனது வந்து நீ பண்ண அளவுக்கு தப்பு இல்ல அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா வந்து ஹீரோ சாரு எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் நேத்து நைட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அப்பதான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, நேத்து நைட் என்ன ஒரு டைம் வந்து நமக்குள்ள எல்லாம் நடந்துருச்சு அப்படிம்பாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவாரு. அப்ப இவங்க வாயில கைய வச்சுட்டு, அடல்ட்ஸ்னா இதெல்லாம் பண்றது சகஜம் தானே, இதை போய் பெருசா எடுத்துக்காத அப்படிம்பாங்க. அவர் வந்து என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சீரியஸ் ஆகி ஓடிடுவாரு. அப்பதான் இவங்க நினைப்பாங்க, பாரு இவருக்கு
இவருக்கு எப்படி கோவம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கு அப்புறமா இவங்க போன் எடுத்து லாயருக்கு தான் கால் பண்ணுவாங்க. லாயர் கால் பண்ணி நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம், அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நீங்க அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணாதான் அவரை வந்து வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து லாயர் சொல்லுவாங்க, உங்க பேர்ல வந்து எந்த ஒரு சொத்துமே இல்ல, அது மட்டும் இல்லாம நிறைய கடன் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கடனா எப்படி கடனாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு இவங்க ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. அந்த டைம் தான் வந்து வீட்டுக்கு வந்து ரவுடி எல்லாம் வந்துருவாங்க. யாராவது வீட்டுல இருக்கிறீங்களா, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சத்தம் எல்லாம் போடுவாங்க. ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க. கடைசியில நம்ம செங்குவும் அப்புறம் அங்க இருந்து ஹீரோயினும் தான் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா நீங்க எல்லாம் யாரு நான் போலீஸ கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ தானவா அது, நீதான் அந்த பாய்ஸ் ஃபேமிலியோட எல்டர் டாட்டர் இருந்தாவா, வா வா வந்து ஒழுங்கா காசை கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு மூஞ்சில சீட் எல்லாம் வீசி எறிவாங்க. அதான் சொல்லுவாங்க, எதுக்கு நான் காசு தரணும்னு கேட்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து பாரு, அப்பதான் உனக்கு புரியும், இதெல்லாம் உன் சைன் தானே அப்படின்னு கேட்பாங்க. என்னோட சைன் தான், நான் எப்ப போட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்களே ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. அப்பதான் வந்து அவங்க ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவருக்கே தெரியாம என் சொத்தெல்லாம் உனக்கு மாத்தறேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து சைன் வாங்கியிருப்பாங்க. அது வந்து இவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, எவ்வளவு ஜீனியஸா வந்து எனக்கு கிஃப்ட் தரேன் என் சொத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியில கடன் வாங்குறதுக்காக என்கிட்ட சைன் வாங்கியிருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பார்ப்பாங்க. அப்ப அந்த ரவுடி எல்லாம் வந்து பிடிச்சி அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டு சொல்லுவாங்க, ஒழுங்கா காசை எப்படி கொடுக்கறதுன்னு வழிய பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை வந்து மாட்டிடுவாங்க. இவளும் வந்து கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுப்பா அவருக்கு. ஆனாலுமே வந்து கால்லாம் அவர் அட்டன் பண்ண மாட்டாரு. அந்த ரவுடில சொல்லுவாங்க, உன்னால காசு தர முடியல, இந்தா புடி, இந்த பாய் குடும்பத்தோட சொத்து எல்லாத்தையும் சைன் போடு, இதெல்லாம் நீ காசு தரலனால அந்த சொத்து வந்து எங்களுக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நீங்க கனவு கண்றீங்களா, அதெல்லாம் நான் பண்ண முடியாது, சைன் எல்லாம் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இது வந்து இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான், நீ ஒழுங்கா சைன் போடு, இல்லைன்னா அவன் மூஞ்சில பேந்துரு பாத்துக்கோ, சீக்கிரம் சைன் போடுன்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் வந்து கொடுமைப்படுத்துறாங்க. இதெல்லாம் பண்றதெல்லாம் நீங்க தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அவளை தொட்டிங்கன்னா பாத்துக்கங்க அப்படிங்கிறாரு. அப்ப இவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் போகுது. நம்ம செக்ரட்டரியும் இவளும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு மாத்திரை கலந்து அவளுக்கு கொடுத்துரு, அவ குழந்தைய பெற்றுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஜன்னல் வழியா என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் வந்து அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து செக்ரட்டரிக்கு வந்து அப்படியே ரொம்ப எரிச்சலா வருது. உங்க 2 பேர்த்தையும் என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க 2 பேரும் வந்து அங்க அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னா கிராண்ட்பா என்ன சொன்னாரு, கிராண்ட்பா வந்து குழந்தை இருந்தாதான் வந்து எல்லா சொத்தையும் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாருல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்பதான் அவர் சொல்லுவாரு, நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப டைம் ஆச்சுல, அதனால இது கரெக்டான டைம் தான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, அதனால நம்ம இன்னைக்கு நைட்டு வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பதான் அவர் சொல்லுவாரு, நான் இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்காக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த ஹோட்டல்ல வந்து ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் வந்து அவளுக்கு பார்த்து டென்ஷன் ஆகும். இவன் வந்து என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரூம்ல உட்காந்துட்டு ஒரு ஒயின் பாட்டில வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப வந்து செக்ரட்டரி வருவா. வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன, நீ அவனை எப்படி மயக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கியா, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்பா. அதுக்கு இவ கேட்பா, மயக்கிறதுக்கு என்ன, நான் ஒரு ஒய்ஃப், என்ன நீ என்கிட்ட இப்படி பேசுறேன்பா, நீ என்ன தெரியுமா, நீ வந்து முட்டையே போடாத கோழி, உனக்கு குழந்தையெல்லாம் பிறக்காது, இங்க பாரு என் குழந்தையதான் வந்து அவரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நீ நினைக்கிறது என்னைக்கு கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கொஞ்சம் இதா பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு குழந்தை வேணா வேற யாரு கூடயாவது சேர்ந்து குழந்தை பெற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்ப வந்து அந்த செங்குவை பாப்பாரு. அவரு போய் நம்ம ஹீரோயினை வந்து அடிச்சு மயக்கமாக்கிடுவாரு. மயக்கமாக்கினதுக்கு அப்புறமா சொல்ல, இவளை போய் பக்கத்துக்கு டோர்ல வையே, நான் எனக்கு என்ஜாய் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை வந்து இவகிட்ட அவரு கொடுத்துருவாரு செங்கு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினை வந்து அடுத்த ரூம் கூட்டிட்டு வந்துருவாரு. இவர் அடிச்சு மயக்கமாக்கினார்ல, அது சொல்லுவாரு, நீ என்னதான் அடிச்சாலுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து எங்க வலிக்குது, நான் வேணா அதுக்கு மருந்து போடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க செக்ரட்டரி வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து கையில வச்சிட்டு இருப்பா. வச்சிட்டு இருந்ததுக்கு அப்புறமா வந்து, நீ இருக்கிறது ஒரு யூஸ்மே இல்லை, இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த ஜூஸை வந்து இவளே குடிச்சிருவா. குடிச்சதுக்கு அப்புறமா இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதனால அவ வந்து மயங்கி அங்கேயே விழுந்துருவா. அப்பதான் வந்து ஒரு பிளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா வந்து டேப்லெட்டை வந்து அந்த ஜூஸ்ல வந்து போட்டுருவாங்க. அததான் வந்து அவ குடிக்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. இது தெரியாம இவளும் வந்து குடிச்சிட்டு மயக்கம் போட்டுருவா. அப்பதான் வந்து அங்க 2-3 பேர் வருவாங்க. ஏன்னா வந்து இவகிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக வந்து இவங்க எல்லாம் ரவுடி போல. ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு, உன்னை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வில்லால பார்த்தேன், அப்ப
வந்து உனக்கு பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ ஒரு பிளாஷ்பேக் போகும். ஏன்னா நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக எல்லாருமே வந்து ஒரே இடத்துல இது பண்ணிட்டு இருப்பாங்க, செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. தேடிட்டு இருக்கும் போதுதான் பாத்ரூம்ல பாப்பாங்க நம்ம ஹீரோ வந்து சூசைட் கமிட் பண்ணிருப்பாருன்னு, அவர் கையை கட் பண்ணிருப்பாரு. அப்பதான் வந்து இவங்க சொல்லுவாங்க, சாகிறது வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கற தண்டனை, ஆனா வாழ்றது வந்து எத்தனை பேத்துக்கு வேணாலும் தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது அப்பதான் நினைச்சு பார்ப்பாங்க. அப்ப வந்து நீ வந்து 18 வயசு, அப்ப நான் உன்னை காப்பாத்தினேன், இப்ப உனக்கு 38 வயசு, நீ வந்து என்ன காப்பாத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருந்துட்டு அவங்க வந்து போய் கிஸ் பண்ணிடுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து அந்த ரூம்ல பாத்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. என்ன நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இருக்கிறது பாத்துட்டு அதான் சொல்லுவாங்க, இல்ல என்ன நம்புங்க, இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு தெரியல, என்ன நம்புங்க, நான் அப்படியெல்லாம் இல்ல, அவதான் என்ன ஏதோ பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் அவளவே சொல்லாத, நீதான் ஏதாவது பண்ணிருப்பேன்பாங்க. அப்ப வந்து இவங்களுக்கு என்னன்னா அபார்ஷன் ஆயிரும். இதை பார்த்துட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி வெளியே போயிடுவாரு. இங்க ஹீரோ ஹீரோயினும் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ சொல்லுவாரு, நீ வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்கள வந்து ரொம்ப பாராட்டுவாரு. பாராட்டுறத கேட்டுட்டு தான் ஹீரோயின் சொல்லுவாங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உண்மையா ஒருத்தவங்க பாராட்டுறத வந்து இப்பதான் கேக்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தேங்க்யூ பிரதர்னு வேற சொல்லிடுவாங்க. என்ன நீ பிரதர்ன்னுலாம் சொல்ற, நான் என்ன உனக்கு பிரதரா? இல்ல எங்கர் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் பேசாத அப்படிங்காங்க. எங்கர் பிரதர்? ஆமா, உனக்கு எனக்கு எவ்வளவு ஏஜ் டிஃபரண்ட், அதனாலதான் வந்து உன நான் எங்கர் பிரதர்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க அப்படியே சோஃபால 2 பேர் படுத்துருவாங்க. படுத்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, பிரதர் தானே, பிரதர் எவர் பவர்ஃபுல்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்கும். வீட்டுல வந்து தாத்தாவும் அவரும் உட்காந்துருப்பாங்க, ஹஸ்பண்டும். அப்ப இவ ஹீரோயின் வருவா. வந்ததுக்கு அப்புறமா நீ ஃபர்ஸ்ட் முட்டி போடு, உன்னால வந்து பாய் குடும்பத்துக்கே ரொம்ப அசிங்கம் தான், உன்னால கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, தாத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் தாத்தா தொடுவாங்க. நீ என்ன தொடாத, நீ இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு அசிங்கத்தை கொண்டுட்டு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்படியே வீசி எறிவாரு. அப்பதான் வந்து என்ன போட்டோஸ்னு சொல்லி இவங்க எடுத்து பார்ப்பாங்க. என்ன போட்டோஸ்னா இவங்களும் செங்குவும் இருக்கிற மாதிரி இருக்கிற போட்டோஸ் தான். அதான் சொல்லுவாங்க, கிராண்ட்பா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்ல வரேன்னா நேத்து நீ எங்க போயிருந்த, அங்க இருந்துதான் எடுத்தது அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் சொல்லியா உங்க செக்ரட்டரி என்ன எங்க போனேன்னு சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. கிராண்ட்பா வந்து 2 பேர் சண்டை போடுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, இல்ல கிராண்ட்பா உங்க பேரன் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்பாரு. இல்ல கிராண்ட்பா, நான் தான் என் ஒய்ஃபை வந்து நம்ம ஒழுங்கா பாத்துக்காதங்காட்டுதான் இப்போ யார் கூடியெல்லாம் போறா, இதெல்லாம் ஏன் தப்புதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. இவங்க சொல்லுவாங்க, இவருதான் வந்து கம்பெனில வந்து எவ்வளவு கடன் தெரியுமா வாங்கி வச்சிருக்காரு, பிசினஸவே லாஸ் பண்ணி வச்சுட்டாரு, எனக்கு அசட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி கடன் நிறைய வாங்கி வச்சுட்டாரு, இது அதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஆர்கியூ பண்ணிதான் இருப்பாங்க. கிராண்ட்பா வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கியூ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. கிராண்ட்பா சொல்லுவாரு, எனக்கு வயசான காலத்துல இப்படி எல்லாம் பாக்கணுங்கிறது இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து நீ போய் முன்னோர்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் வந்து இவரை டைவர்ஸ் பண்ணலான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இது வந்து இல்ல கிராண்ட்பா, நான்லாம் அவளை நல்லா பாத்துக்குவேன், நான் அவளெல்லாம் டைவர்ஸ் பண்ண மாட்டேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாத்தி மாத்தி வந்து சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்ப வந்து இவரு இருப்பாரு, செங்கு இருப்பாரு. செங்கு அப்படியே அங்க நடக்கிறதெல்லாம் வந்து பாத்துட்டே இருப்பாரு. பாத்துட்டு இருந்துட்டு அப்புறம் தான் வந்து இந்த கிராண்ட்பா என்ன சொல்லுவாருன்னா, இவர் சும்மா ஓன் ஆகி ஆடு மாதிரி நடிக்கிறாரு கிராண்ட்பா, இவரெல்லாம் நீங்க எப்பவுமே நம்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த கிராண்ட்பா வந்து அங்க இருக்கிற அடியெல்லாம் வந்துட்டு இவனை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இவன் காலை உடைங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அந்த 3வது ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இல்ல கிராண்ட்பா அவரை எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அழுகுவாங்க. அவரு வந்து இல்ல நீ அழுகாத அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே போட்டு அவரை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஏதோ சத்தம் கேக்குதேன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு சத்தம் கேட்கும், வா நம்ம மான்ஸ்டர் வந்து ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கா, அவரை போய் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அவங்களோட பிஏ எல்லாம் வந்துருவாங்க. அங்க கிராண்ட்பா வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க. என்ன டாக்குமெண்ட்னா, இதுல வந்து 2 பேரும் சைன் போடுங்க, 2 பேரும் இனிமேல் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லைன்னு சைன் போடுங்க, அப்படி நீ சைன் போடலன்னா அவன் காலை உடைச்சிருவேன்னு சொல்லுவாரு. கிராண்ட்பா என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, நீங்க பண்றதெல்லாம் நியாயமே இல்ல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ பண்ணது மட்டும் நியாயமா, நீ இப்போ வந்து என் குடும்ப மானத்தை வாங்கிட்ட அப்படிம்பாரு. குடும்ப மானத்தை பாக்குறீங்க, ஏன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் இல்ல நீங்க பொய் சொல்றீங்க, அவரை செத்துருவாரு, நீங்க கொலை பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இவன் சும்மாவே இருக்க மாட்டான், எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து கிறுக்கு மாதிரியே அவங்க ஹஸ்பண்ட் வந்து உளறிட்டு இருப்பான்.
நம்ம ஹீரோ செங்குவை போட்டு ரொம்ப அடிச்சிருவாங்க. அவர் வந்து சைன் போட சொல்லுவாங்க. ஆனா அவர் போடவே மாட்டேன்னு சொல்லுவாரு. எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, போடவே மாட்டாரு. அப்ப வந்து ஹீரோயின் வந்து சரி நீ போடலைன்னா பரவாயில்ல நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க இல்ல இல்ல உன்னையுமே வந்து சைன் போட சொல்லிட்டு உன்னையுமே அவங்க கொலை பண்ணதான் பாக்குறாங்க, நீயும் போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து சொல்லுவாங்க எதுக்கு இவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க, நாங்க வேணா நான் வேணா சைன் போடுறேன்பாங்க. இல்ல இல்ல நீயும் சைன் போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தடுப்பாரு. அந்த டைம் கரெக்டா பார்த்தா அவங்க அசிஸ்டன்ட் எல்லாம் வருவாங்க. அவங்க அசிஸ்டன்ட் வந்து இவங்களை எல்லாம் தூக்கிடுவாங்க. தூக்கினதுக்கு அப்புறமா சார் நீங்களா அப்படிம்பாங்க. அப்பதான் இவர் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க என்ன செங்கு குரூப்ல இருந்து அசிஸ்டன்ட் எல்லாம் வந்திருக்கிறீங்க அப்படிம்பாரு. அப்பதான் இவர் சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா செங்கு குரூப்போட சன்னை வந்து இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையான்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. அப்பதான் கேட்பாங்க என்ன நீயும் செங்கு குரூப்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா நான் இருக்கிறேன், நீ எதுக்கு அழுகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க ஹஸ்பண்டை வந்து முட்டி போட வச்சுட்டு இவங்க எல்லாரும் வந்து சோஃபால உட்காந்துருப்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க எல்லாமே நான் பண்ண தப்பு தான், நான் தான் வந்து ஏமாத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் அந்த தாத்தாவும் சொல்லுவாரு நான் தெரியாம பண்ணிட்டேன், வயசாயிருச்சு இல்ல எது சரி எது தப்புன்னு தெரியலேம்பாங்க. அப்பதான் அங்க இருந்து ஒரு ஃபைல விட்டு எறிவாங்க. அப்ப அந்த தாத்தா வந்து எடுத்து பார்ப்பாங்க. இவன் பண்ண தப்பு எல்லாமே வந்து இதுலதான் இருக்கும். இங்க பாரு நீ எவ்வளவு கேவலமான விஷயம் எல்லாம் பண்ணிருக்கிற, நீ இதெல்லாம் பண்ணிட்டு நான் தெரியாம என் பேத்திய வந்து தப்பா சொல்லிட்டேன், நீ எல்லாம் இந்த குடும்பத்துக்கு இருக்கிறது லாய்க்கே இல்ல, உனக்கு எப்படி இப்படி ஒரு நினைப்பு வந்துச்சு இது அதுன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தாத்தா வந்து இவனை ஃபர்ஸ்ட் தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அப்பதான் வந்து நம்ம செங்கு சார் சொல்லுவாரு என்னன்னா வந்து நீ ஒழுங்கா இதுல சைன் போட்டுட்டு போயிரு, நீ வந்து உனக்கு நாங்க எந்த ஒரு இது பண்ண மாட்டோம், உன்னை வந்து உன் கடன்ல இருந்து வந்து மீள்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இவனு வந்து சரின்னு சொல்லிட்டு சைன் போட்டுருவான். போனதுக்கு அப்புறம் அந்த தாத்தா சொல்லுவாரு சாரிம்மா நான் பண்ணது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம போயிரும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பதட்டம் ஆயிடுவாங்க. அப்ப இவரை வந்து படுக்க வச்சிருவாங்க. அப்பதான் வந்து இவர் சொல்லுவா தாத்தா எல்லாமே என் தப்புதான் தாத்தா, நான் ஒரு தப்பானவரை கல்யாணம் பண்ணிட்டேன், அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப தாத்தா படுத்திருப்பாரு. என்ன நீ கொஞ்சம் உட்கார வைக்கிறியாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உக்காந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தாத்தா பேசுவாரு. என்ன பேசுவாருன்னா வந்து நீ வந்து ஒரு செங்கு ஃபேமிலி, இவன் வந்து ஏன்னா இல்லீகல் சைல்டு போல, அதனாலதான் வந்து இவனை யார் பாக்குறவங்க எல்லாம் அடிப்பாங்க போல, அதான் நீ இல்லீகல் சைல்டு தானே, இவ்வளவு நாளா நீ அப்ராட்ல தானே இருந்த, எப்பதானே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அப்ப இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அப்பதான் கிராண்ட்பா சொல்லுவாரு நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசணும், நீ கொஞ்சம் வெளியே போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இல்ல கிராண்ட்பா எதா இருந்தாலும் பரவாயில்ல நானும் இங்க இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த கிராண்ட்பா என்ன சொல்லுவாருன்னா என்ன ஏன் உனக்கு வந்து என் கூட தனியா பேச உனக்கு தைரியம் இல்லையா, இவதான் உனக்கு பேசு காலா, இவ்வளவு வச்சுட்டுதான் நீ எப்படியா இருந்தாலும் பேசுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் தனியா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் வெளியே போங்க, நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்லிடுவாரு. நீ என்ன என் பேத்திய வந்து கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஆமா தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி உனக்குதான் ஒரு ஐடென்டிட்டியும் இல்ல இல்ல இப்ப நீ எப்படி இது பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அந்த குரூப்லயுமே செயின் குரூப்லயுமே வந்து நிறைய தப்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சு நான் இது பண்ணிட்டேன்னா கடைசியில வந்து நான் தான் வந்து அது குரூப்போட ஓனர் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி அப்படி என்ன நீ பிளான் வச்சிருக்கிற அப்படின்னு மாதிரி கேட்டுப்பாரு. பிளான் மட்டும் இல்ல எவிடன்ஸ் இருந்தாலும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்பதான் வந்து இவர் வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. என்னன்னா வந்து இவர் பேரம் பண்ணன தப்பு இருக்குதுல்ல அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தாவே வந்து சூப்பர் நல்ல ஐடியா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே உன் வேலையா ஸ்டார்ட் பண்ணு, பாய் குடும்பம் வந்து உன் பின்னாடி எப்பவுமே வந்து சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் நைட் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் நடக்குது. நீயும் கிராண்ட்பாவும் என்ன சீக்ரெட் பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவர் வந்து சீக்ரெட்டா அவங்க சொல்லியே ஆகணுமா அப்படிம்பாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாரு. அப்பதான் ஹீரோயின் கேட்பாங்க ரொம்ப நாளாவே உன்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன், அது கேட்கலாமா அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்பாங்க. சரி கேளு அப்படிம்பாங்க. என்ன நான் எப்படி சூசைட் பண்ணிட்டேன்னு கேட்கணுமா? ஆமா நீ ஏன் சூசைட் பண்ணிட்டேன்னு கேட்காட்டி எல்லாமே வந்து என்ன வந்து இல்லீகல் சைல்டுன்னே சொல்றாங்க, எங்க அம்மா வந்து தப்புனே சொல்லிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற ஒருத்தவங்க வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப எஜமானியா இருப்பாங்க, அதனால என்ன வந்து 13 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் சர்வெண்டா தான் நடத்தினாங்க, பாக்குறவங்க எல்லாம் என்ன போட்டு அடிப்பாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து எங்க அப்பா வந்து என்னை வந்து அப்ராடுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் இப்பதான் வந்தேன் அப்படிம்பாங்க. ஹீரோயின் கேட்பாங்க, இப்ப நீ வந்தது வந்து சென் ஃபேமிலிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, இவ்வளவு நாளா தெரிஞ்சிருக்காது, இனிமேல் தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்பதான் வந்து இந்த லேடி காமிப்பாங்க. இவங்கதான் வந்து சென் ஃபேமிலியோட இப்போதைக்கு இருக்கிற எஜமானி போல. இவங்க பக்கம் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்துறாங்க, அவ ஹஸ்பண்டும் இதுவும் அந்த செக்ரட்டரியும். அப்பதான் சொல்லுவாங்க, இங்க பாருங்க, அவன் ஊர்ல இருந்து வந்துட்டான், அவனும் என் பொண்டாட்டியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, எங்களை கொலை பண்ணணும்னு வேற நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருப்பான். அவனால ரொம்ப கஷ்டம். 2 பேரும் புலம்புன்னு புலம்பி தீப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சார் சொல்லுவாரு, எங்க அம்மா வந்து செத்துட்டாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனாலும் வந்து என்ன சொல்றாங்கன்னா கார் ஆக்சிடென்ட் தான் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து நம்பவே முடியல, அங்க இருக்கிற அந்த அம்மா தான் வந்து எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதையுமே வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம கண்டுபிடிக்கலாம், நீ வந்து இதை கண்டுபிடிச்சு நீ வந்து அவங்கள ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு கேட்பாங்க. அப்படியே நீ ரிவெஞ்ச் பண்ணனாலும் ஒன்னும் தப்பு இல்ல, தப்பு பண்ணவங்க கண்டிப்பா வந்து தண்டனை அனுப்பிச்சாகணும், நானே ரிவெஞ்ச் வாங்குறதுக்கு உனக்கு கத்தியா பின்னாடி நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் சொல்லிடுவாங்க. அங்க இருக்கிற அந்த அம்மாவை வந்து நான் ரொம்ப வெறுக்கிறேன், அவங்கனாலதான் வந்து எங்க அம்மா வந்து இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து விடு, கண்டிப்பா நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயினும் உட்காந்துருப்பாங்க. அப்ப வந்து அவங்க அசிஸ்டன்ட் வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா வந்து இன்னங்க பாய் அசிஸ்ட் எல்லாமே வந்து உங்க பேருக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்பதான் இவர் சொல்லுவாரு, நீயும் தாத்தாவும் இவ்வளோலாம் பண்ணுவீங்க நான் நினைச்சே பார்க்கல, என்னானாலுமே வந்து நான் உங்களுக்கு எப்பவுமே கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து இந்த அம்மாவை காமிப்பாங்க. இந்த அம்மாவை காமிச்சதுக்கு அவர் வந்து அவ ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாரு, இங்க பாருங்க உங்க ஷேர் எல்லாமே கம்மியாயிட்டே இருக்கு, ஷேர் எல்லாத்தையுமே வந்து பாய்ஸ் ஃபேமிலி வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இந்த செக்ரட்டரி சொல்லுவா, அதெல்லாம் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அவதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பேசவே வந்து நம்ம செங்கு அந்த ஹீரோ வந்து உள்ள வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு நாளா உன்னை நான் பார்க்காம இருந்தேன், ஆனா எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே நீ வருவ அப்படிம்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏன் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்குன்னா ஏதாவது தைரியம் இருக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த செக்ரட்டரி சும்மா இல்லாம ஏதோ நான்சென்ஸ் மாதிரியே பேசுவா, உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லிடுவா. அப்புறம் இவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல, மூளை இல்லைன்னா கம்மியாவே வளர்ந்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து நீங்க 2 பேரும் இங்க வர்றதுக்கு தகுதி இல்ல, ஃபர்ஸ்ட் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அப்புறம் தான் ஹீரோ சார் சொல்லுவாங்க, நாங்களாம் வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேறுமே தைரியமா காலை போட்டு உட்காருவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்லயே வந்து எனக்கு நேரம் காலை போட்டுட்டு உட்காருவ, நீ ஒரு இல்லீகல் சைல்டு, உனக்கு என்ன தைரியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்பதான் வந்து இவங்க சொல்லுவாங்க, 10 வருஷமாயும் நீங்க ஒண்ணுமே மாறவே இல்லை, அப்படியேதான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருக்கிற ஒரு லேப்டாப் ஓபன் பண்ணி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஷேர்ஸ்லாம் வந்து இதாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனாலுமே அவங்களால வந்து அதெல்லாம் நம்பவே முடியாது. அதெல்லாம் இல்ல, அவன் சொத்தை நீ எடுத்துக்கிட்டே இவங்க சொத்தை நீ எடுத்துக்கிட்டியா, பகல் கனவு காண்றியான்னு சொல்லி அவளோட பழைய ஹஸ்பண்டும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அப்பதான் வந்து இவங்க வந்து ஒரு ஃபைல் எடுத்து, இந்தாங்க, இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கே தெரியாம உங்க அக்கௌண்ட்ல என்னென்ன நடந்திருக்குதுன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இவளோட ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாத்தையுமே சீட் பண்ணி வச்சிருப்பான். அது வந்து இப்பதான் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிருவா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பின்னாடி இருந்து என்னவே நீ முதுகுல குத்துவ, உன நான் என்ன பண்றேன் பாருமா, இவன் வந்து மன்னிச்சிருங்க, எல்லாம் என் தப்புதான் அப்படிங்கிற மாதிரி இருப்பா. அதெல்லாம் இல்ல, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா இது பண்ணுவோம், உன்னை நான் கண்டிப்பா வந்து போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிருப்பேன், நீ ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி துரத்தி விடுவா. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே வந்து இவனுக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வந்துடும். அப்பதான் இவனும் என்ன பண்ணுவானா, என்ன நீங்க என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க, நானுமே ஒரு ரிப்போர்ட் பண்ணணும், என்ன நீ ரிப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவ போய் அவனை அடிச்சிருவான். வாயை மூடுறான்னு சொன்னங்காட்டி, நான் இதுக்கு வாயை மூடணும், இவங்க அம்மாவை வந்து நீங்க தான் வந்து கொலை பண்ணீங்க, அதனால அதை போய் நான் இது சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவரு சொல்லுவாரு. அந்த டைம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். என்ன கால் வரும்னா, உங்க குரூப் தான் வந்து ரொம்ப லீடிங்ல இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நான் வின் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில சொல்லிடுவாங்க, இல்ல நாங்க தப்பா சொல்லிட்டோம், உங்க கம்பெனி எல்லாம் திவால் ஆயிடுச்சு, எல்லாமே மூடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இவங்க அப்படியே ஒரு மாதிரியாயி அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. என்ன இது, அவ்வளவுதானவா, எல்லாம் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அங்க இருந்து போலீஸ், நான் மறுபடியும் ரிப்போர்ட் பண்றேன், இவங்களும் தான் தப்பு பண்ணாங்க, இவங்களே கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. இப்ப வந்து எல்லாருமே வந்து ஒன்னா ஜெயிலுக்கு போறாங்க.
போலீஸ் வந்து அவங்க 2 பேரு, அது இல்லாம இந்த அம்மாவும் வரமாட்டேன் அப்படிம்பாங்க. என்ன வரமாட்டேன், நீங்க பேசாம வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களே வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க ஜெயிலுக்கு. எல்லாரும் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோ சொல்லுவாரு, எல்லாருமே போயிட்டாங்க சிஸ்டர், வாங்க நம்ம வேலையை பார்க்கலாமா அப்படிங்காங்க. நம்ம வேலை என்ன வேலை, வாங்க நம்ம போய் பிசினஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துருவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து ஏதோ சிஸ்டம்ல டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு அவ அசிஸ்டன்ட்ல வந்து கேட்டுட்டு இருப்பா. அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா வந்து அவர் வந்து என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோ சாருக்கு பார்த்துட்டு அப்படியே ரொம்ப பொறாமையா இருக்கு, எவ்வளவு தைரியம் இருந்தா இவ இதெல்லாம் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்னு சொல்லிட்டு அவரு வந்து என்ன மைண்ட் மாத்திக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. என்ன நீங்க பேசுறீங்க, நான் மைண்ட்லாம் மாத்திக்கிறேன், என் அசிஸ்டன்ட் வந்து எனக்கு டவுட் வந்து கிளியர் பண்றாங்க அப்படின்னு சொன்னங்காட்டி இவர் வந்து பக்கத்துல உட்காந்துருவாரு. பக்கத்துல உட்காந்துட்டு இப்படியே நம்ம உட்காந்துட்டே 2 பேரும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இது ஒரு பிசினஸ் அப்பெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது, எனக்கு நிறைய டவுட் இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணும், என் அசிஸ்டன்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா இவன் பார்த்து அவன் அசிஸ்டன்ட்டை வந்து திட்டி விட்டுறான். அதுக்கு அவன் அசிஸ்டன்ட்டும் வந்து அப்படியே அங்க இருக்கிற ஃபைல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, என்ன இது வேலை செய்யலான்ட்டு வந்தா இவரு ரொம்பதான் ஓவரா பொறாமையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து கடுப்பாய் வெளியே போயிடுவான். அப்பதான் ஹீரோயின் கேட்பாங்க, உங்களுக்கு இவ்வளவு பொறாம இருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கல, உங்களுக்கு எவ்வளவு பொறாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, அவன் எப்படி உங்ககிட்ட க்ளோஸா வந்து இப்படிலாம் சொல்லலாம், அது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் சொல்லுவாங்க. பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்கும். இதோட வந்து இந்த மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.